அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு நாள். நாளை ஏகாதசி விரத நாள். நாளையும் சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காரியங்களிலே, முயற்சிகளிலே தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்க விநாயகர் அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 2ஆம் நாள். இன்று அதிகாலை 2:41 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று காலை 11:21 வரை ஹஸ்த நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:53 வரை மரணயோகம் உள்ளது. காலை 11:29 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள். கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதனால் கடன் பிரச்சனைகளிலே தத்தளிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் நாள். வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளிலே காரிய பலிதம் ஏற்பட வாய்ப்புள்ள நாள். தாய் வழி உறவுகளால் திடீர் செலவுகள் உண்டு. பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பெரியவர்கள், முதியவர்கள், வீட்டிலே இருப்பவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டிய நாள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நன்மைகள் நடக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 5. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். 5ஆம் இடத்திலே கேது இருப்பதனால் குழந்தைகள் வழியிலே திடீர் மருத்துவ செலவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரிசார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில திடீர் பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, திடீர் யோகங்கள் வரக்கூடிய நாள். சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் நடக்கும். நடக்குமா நடக்காதா அப்படின்ற சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். 12ஆம் வீட்டில் பல கிரகங்கள் கூடியிருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். அதே மாதிரி
வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்கின்ற உதவிகள் நண்பர்கள் மூலமாகவோ சொந்தங்கள் மூலமாகவோ கிடைக்கக்கூடிய நாள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிவில் என்ஜினியரிங் படித்த மாணவர்கள், கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். வர்ற வாய்ப்பை தவற விடாதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. கடகராசி அன்பர்களே, லாபகரமான நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் யோகங்கள் உண்டு. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ஹவுசிங் லோன் அல்லது ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியூர் உள்ளூர் பயணங்கள் நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடும். இழுபறியான சில காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். டெய்லராக இருப்பவர்கள் புது வாய்ப்பை பெறுவீர்கள். சிவில் என்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. கன்னிராசி அன்பர்களே, சவாலே சமாளி அப்படின்னு இருக்க வேண்டிய நாள். புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக, அதாவது உங்கள் ராசி அதிபதி அனுகூலமாக இருப்பதனால் சில கஷ்டமான காரியங்களை கூட ஈஸியாக பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு, பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் இந்த பிரச்சனைகள் குறையும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். இன்சூரன்ஸ் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். விவசாயிகளுக்கு நன்மைகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். வியாழன் என்று சொல்லப்படுகின்ற குரு பகவான், சுக்கிர பகவான், சூரியன் போன்ற கிரகங்கள் 8ஆம் வீட்டிலே மறைந்திருப்பதனால் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வந்து சேர்கின்ற நாள். தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் குவிக்காதீர்கள். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு.
ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு சில போட்டிகள் வந்து சேரும். ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு அனுகூலமான நாள். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஹெச்ஆர் கன்சல்டண்டாக இருப்பவர்கள், மீடியா ப்ரொஃபஷனலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கின்ற நாள். சில சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களுடன் சேர்வார்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு சில திடீர் பிரச்சனைகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையிலே இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்கள், இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. சில விஷயங்களை எல்லார்ட்டையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல தகவல் வந்து சேர்கின்ற நாள். செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலே இருப்பதனால் ரொம்ப நாளாக, நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் உங்கள் ஸ்டாஃப் ஊழியர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள், குறிப்பாக பிகாம், எம்காம் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. மகர ராசி அன்பர்களே, 7.5 சனி காலமாக இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருப்பதனால் சில எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகின்ற மாணவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ரிசர்ச் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே ஒரு கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அல்லது ஒரே கம்பெனியில் டிபார்ட்மெண்ட் மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். விவசாயிகளுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் நல்ல லாபங்களை பெறுவீர்கள். டிஃபன் சென்டர் நடத்துபவர்கள், மெஸ்ஸு வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறைந்து சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 2. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். புதன் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் திடீர் வருமானம் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் லாபங்கள் உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், மெஸ் நடத்துபவர்கள், பிரிண்டிங் பிரஸ் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர், சொந்த ஊர் திரும்புவோருக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு நாள், நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் பயணங்கள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். 7ஆம் இடத்திலே கேது இருப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே வீண் சந்தேக பிரச்சனைகள் வந்து சேரும். எச்சரிக்கையாக இருக்கணும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். அரசு ஊழியர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபமான நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் கோச்சார ரீதியாகவும் தசாபுத்தி அனுகூலமாக இருந்தால் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல அன்னபூரணி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.